தனுசு ராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு எது பலம், பலவீனம், எதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், என்னெல்லாம் செய்யணுங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிடத்தில் 9ஆவதாக வரக்கூடிய ராசி தனுசு. நவகிரகத்தில் முழு சுபர்னு அறியப்படும் குரு பகவான் ஆளக்கூடிய ராசி. நெருப்பு ராசியான இவர்கள் இரட்டை இயல்புடையவர்கள். இவர்கள் சாகச மனநிலை கொண்டவங்க, சுதந்திர மனப்பான்மை கொண்டவங்க. எந்த விஷயத்திலையும் எளிதில் கோபப்படாமல் சூழலை சிறப்பாக கையாளக்கூடியவங்க. தனுசு ராசியோட சின்னம் வில். தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் எந்த விஷயத்திலும் ஆர்வத்தோடு செயல்படுவாங்க. இயல்பாகவே தாராள மனப்பான்மை கொண்ட இவங்க பிறருக்கு உதவுவதில், தொண்டு செய்கிறதுலையும் ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இரட்டை இயல்பை கொண்டவர்களாகவும் இருப்பதால் எந்த ஒரு முக்கிய விஷயத்திலையும் முடிவெடுக்கிறதுல சற்று குழப்பம் அடைவாங்க. தனுசு ராசியின் சிறப்பு குணம் என்னன்னா, பிறரின் மனதை புரிஞ்சு கொண்டு அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்பவும் தைரியசாலியாகவும் கடினமான சூழ்நிலையை கூட பொறுமையாக கையாளக்கூடியவங்களாகவும், தங்களோட வாழ்க்கையில் புத்திசாலித்தனமாகவும் கடின உழைப்பாலும் முன்னேறணுங்கிற எண்ணம் கூடியவங்களாக இருப்பாங்க. குரு பகவான் ஆளக்கூடிய ராசி தனுசுங்கிறதால செல்வாக்கு மிக்கவங்களாக இருப்பாங்க. கல்வி, நிர்வாகம், மருத்துவம், ஆன்மீகம், அரசியல், நீதித்துறை போன்றவற்றிலும் சிறப்பாக செயல்படுவாங்க. பிறரோட மதிப்பு மரியாதையை பெறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. சகல வித்தையையும் கற்றுத்தரக்கூடிய குரு ராசியை ஆள்றதால கல்வி, புத்தக வியாபாரம், ஹோட்டல் தொழில் போன்ற எல்லாவற்றிலும் அதிக வெற்றி பெறுவவங்களாக இருப்பாங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பண வரவுக்கு குறைவு இருக்காதுங்க. அதே சமயம் தேவையில்லாத சில செலவுகள்லாம் ஏற்படக்கூடும். அவசிய தேவைனாலும் கூட இப்போதைக்கு கடன் வாங்க வேண்டாம். திருப்பி கொடுக்கறதுக்கு சற்று கடினமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. பால்ய நண்பர்கள்லாம் உங்கள் மனசுக்கு ஆறுதலாக இருப்பாங்க. அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கூடுதல் கவனமாக நீங்கள் இருக்கணும். இப்போதைக்கு சலுகை எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது. சிலருக்கு இடம் மாறுதல் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் எதிர்பார்க்குற லாபம் கிடைக்காது. வியாபாரம் அபிவிருத்தி அடைய கூடுதலான முயற்சியும் உழைப்பும் தேவை. குடும்பத்தில் நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகளால் சற்று சிரமப்பட வேண்டியிருக்கும். வேலைக்கு செல்கிற பெண்கள் சலுகைகளை எதையும் எதிர்பார்க்க முடியாது. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பலம் பெறுறார். பலருக்கு புதிய தொழில் எண்ணம் வரும். வருமானம் பல மடங்கு பெருகும். புதுசாக தொழில் துவங்க விருப்பம் இருக்கவங்க கணிதம் சார்ந்த தொழில்கள், வங்கி தொழில், ஜோதிடம், காலி நில விற்பனை, நடிப்பு தொழில், புத்தக விற்பனை, வெளிநாட்டு பொருள் இறக்குமதி, கமிஷன் தொழில் செய்யலாம். வேலை தேடிக்கொண்டு இருப்பவங்க விரும்பிய வேலை கிடைக்கும். சமூக நல சங்கங்களில் பதவி கிடைக்கும். பல வருடங்களாக தடைப்பட்ட திருமண முயற்சியில் சாதகமான திருப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறு விவாக முயற்சி வெற்றி தரும். வெளிநாட்டு குடியுரிமை கூட கிடைக்கும். தந்தையுடன் நல்லுறவு ஏற்படும். நண்பர்கள் மூலம் நன்மைகள்லாம் உண்டாகும். இந்த வாரம் சந்திராஷ்டமம் வரதுனால அதிர்ஷ்டத்தை நம்பி காலவரையும் செய்வீங்க. உடல் நலம், மனநலம் பாதிக்கப்படும். பண விஷயத்தில் யாரையும் நம்பாமல் வெளிப்போட செயல்படுறது தான் நல்லது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிக உயர்வான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் வேலையில் கடுமையான நிலை ஏற்படும். சில இடங்களில் எதிர்ப்புகள் கூட இருக்கலாம். உத்தியோக ரீதியாக இடமாற்றம் கூட உண்டாகலாம். ஆனால் நினைத்த ஒரு காரியத்தில் தாமதம் உண்டாகும். வியாபாரத்தில் எதிர்ப்புகள் மறைஞ்சு லாபம் அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்குது. புதிய முயற்சிகளில் அக்கறையாக ஈடுபடணுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். பிள்ளைகளால் மனசாந்தி ஏற்படுங்க. அலுவலகத்தில் இணக்கமான சூழ்நிலை இருக்குங்க. பதவி மாற்றம், சம்பள அதிகரிப்பு கூட ஏற்படுங்க. வியாபாரத்தில் புதிய வழித்தடம் அமைப்பீங்க. வியாபாரத்தை பெருக்க ஏற்ற நேரம் இதுதாங்க. குடும்பத்தினரால் உற்சாகம் உண்டாகிற வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளால் நன்மை உண்டாகும். பெரியவர்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தின் மேன்மைக்காக பணத்தை சேகரிக்கிறதுல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. கலைத்துறையினர் எதிர்பாராத வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்சி பிரமிப்படைவீங்க. புதிய முதலீடெல்லாம் கொஞ்சம் நிதானத்தோடு செய்யுங்க. சந்திரனோட இடப்பெயர்ச்சியால் ஏற்ற இறக்கம் கலந்த பலன்கள் தான் உங்களுக்கு உண்டாகும். 11 கேது இருக்கிறதால குலதெய்வ நேர்த்திக்கடன்லாம் செய்வீங்க. நீங்கள் எதுலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, வியாபார விஷயத்தில் அதிக நிதானத்தோடு செயல்படணும். புதிய முதலீடெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் எல்லாவற்றிலும் எதிர்கால தேவையில் கவனம் செலுத்தணும். பண விஷயத்தில் மிக நிதானமாக நடந்துக்கணும். பெரியவர்களோட அன்பு உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் 17, 19, 21.
அதிர்ஷ்ட எண்கள் 6, 7. நீங்கள் நவகிரகத்தில் இருக்கிற குருவை வழிபட்டு வர வாழ்வில் எல்லா வளமும் உண்டாகுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.